வீட்ல விசேஷம் இல்ல புதுசா வீடு கட்டியிருக்கீங்கன்னா, கண்டிப்பா இங்க சிக்பேட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆள பார்த்து அவங்களுக்கு ஏத்த போல ரேட் அதிகம், கம்மின்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளோ பேரம் பேசுறீங்களோ, அவ்வளோ தூரம் கம்மியாகும். உடனே ரோட் சைட் கடையில தான் பேரம் பேசுவீங்க, சூப்பர் மார்க்கெட்ல போய் பேரம் பேசுவீங்களான்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. அதுக்காக ரூ. 100 பொருள ரூ. 200ன்னு சொன்னா வாங்கிட்டு வர முடியுமா? நாங்க வழியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே துணி கடைக்கு தான் வந்தோம். இந்த ஷாப்ல நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நல்லாருக்கும் கிளாத்துன்றதுனால திரும்ப வந்தோம். ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வழிய பார்த்துட்டே நடந்து வந்தா எது வருதோ இல்லையோ கால் வலி கண்டிப்பா வரும். இந்த வெயிலுக்கு தண்ணி தாகம் சொல்லவே வேணாம். வழியில அங்கங்க சின்னதா ஜூஸ் கடை அது போல இருக்கும். வேணும்னா அங்க வாங்கிக்கலாம். இந்த கடைக்கு நாங்க ஏன் போனோன்னே தெரியாது. எங்களுக்கு யாருக்கும் வாங்குற ஐடியாவும் இல்ல. ஆனா பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு எல்லாம்னு சொல்லிட்டு ரேட் கேட்டுன்னு இருந்தோம். இந்த மூங்கில் செடி 100, 150ன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த கையில உக்காந்து இருக்கிற புத்தர் ரூ. 3000 சொன்னாங்க. எல்லாம் பார்க்க அழகா இருந்தது. ஆனா ரேட் தான் செட் ஆகல. பாதி ஷாப்பிங்க முடிச்சுட்டு சாப்பிட்டு வந்து வேற கடையில போய் பார்க்கலான்னு போயிட்டோம்.